Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancy chapter 5ல exercise sum number 14 பார்க்குறோம். பாருங்க, Karthik and Kannan are equal partners. They admit Kailash with 1/4 of share of the profit. Kailash acquired his share from old partner in the ratio 7:3. Calculate the new profit sharing ratio, sacrificing ratio கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அப்போது கார்த்திக்டையும் கண்ணன்டையும் ரேஷியோ வந்து ஓல்டு ரேஷியோ 1:1. ஓகேவா? ஈக்குவலுங்கிறதுனால நம்ம அப்படி எடுத்துருக்கோம் 1:1ன்னு. தி அட்மிட் கைலாஷ் என்ன பண்ணுறாரு, 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து அட்மிட் ஆகிறாரு. அப்போ அவரோட நியூ ஷேரோட வேல்யூ 1/4ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கைலாஷ் என்ன பண்ணுறாரு, அவரோட ஷேரை வந்து யாருக்கிட்ட இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து என்ன வாங்குறாரு, 7:3ங்கிற ப்ரொப்போர்ஷனில் வாங்குறாரு. அப்போது நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து அக்யூரேட்டாக தெரியாது. இது வந்து ப்ரொப்போர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கேட்குறாங்க. ஓகேவா? வாங்க சம் போடலாம். இப்போ கைலாஸோட நியூ ஷேரோடவே 1/4ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஓல்டு ரேஷியோ என்ன, ஓல்டு ரேஷியோனா கார்த்திக்கும் கண்ணனுக்கும் ஓல்டு ரேஷியோனா ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 1/1 போடுறோம். அது எப்படி எழுதுறோம்னா 1/2, 1 + 1 2, 1 + 1/2. இப்போ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஓல்டு பார்ட்னர்ஸ்னால் 7:3. அப்போது 7:3 அப்படின்னா 7/10, 3/10. இப்போ பாருங்கள், இப்போது ஃபார்முலா இதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ரொப்போர்ஷனில் அப்படின்னா எப்படி ஃபார்முலா இதுனா, ஷேர் சாக்ரிஃபைஸுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, நியூ பார்ட்னர் ஷேர் இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ நியூ பார்ட்னர் ஷேர்னால் இப்போ ரெண்டு பேருக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஓல்டு பார்ட்னர்ஸ் யார், கார்த்திக்கும் கண்ணனும். ஃபஸ்ட்டு கார்த்திக்கு பாருங்கள், ஃபார்முலானா நியூ பார்ட்னர் ஷேர். நியூ பார்ட்னர் யார், கைலாஷ். அவங்களோட ஷேர் என்ன, 1/4 இன்ட்டு அவங்களோட ப்ரொப்போர்ஷன் என்ன இருக்குது, 7/10. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 × 1 7, 4 10s 40. மல்டிப்ளைங்கிறதுனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா கண்ணன் இருக்காங்க. அவங்களோட ஃபார்முலா படி அப்ளை பண்ணுவோம். நியூ பார்ட்னரோட ஷேர் 1/4 இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் வந்து 3/10. கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 1s 3, 4 10s 40. இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. எவ்வளோ, 7:3. ஓகேவா? அதுக்கப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம். நியூ ப்ராஃபிட் ஷேர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓல்டு 3 பேருக்குமே கண்டுபிடிப்போம். 3 பேருக்கு தான் நியூ ஷேர் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கார்த்திக்கு பாருங்கள், ஓல்டு ஷேர் அவரோட ஓல்டு ஷேர் வேல்யூ என்ன, 1/2. அப்போ 1/2 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 7/40. அப்போ 7/40. இப்போது டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 240 இருக்குது. இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ 2 1s 2, 2 20s 40. அதே மாதிரி 2 1s 2, 2 10s 20. இந்த திருப்பியும் 2ஆலே பண்ணுறோம். 2 1s 2, 2 5s 10, நெக்ஸ்ட்டு 5. அப்போ இதை அப்படியே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 2s 10, 10 2s 20, 20 2s 40. அப்போ 40 தான் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 1/2 இருக்கா ஃபஸ்ட்டு டேர்மு. 2 எத்தனை டைம்ஸ் ஆல 40 ஆகும்னா 2 × 20. டினாமினேட்டரில் எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டர்லேயும் அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 1 × 20 20. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்கள், கீழே 40 இருக்குது. 40 எத்தனை டைம்ஸ் ஆகும், 1 டைம். அதே மாதிரி மேலே 7 × 1 7. இப்போ 20 - 7 13/40. இது என்னது, நியூ ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ணன் கண்டுபிடிக்க போகிறோம். அவரோட ஓல்டு ரேஷியோ 1/2 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3/40. இப்போது டினாமினேட்டர் என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 40 தான் எல்சிஎம். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திங்க 1/2. இது டினாமினேட்டர் வந்து எத்தனை டைம்ஸ் 40 வரும்னா 20. இதே நம்பர் தான் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 × 20 20. நெக்ஸ்ட் டேர்ம் 40 எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ். அப்போது 1 3 1s 3, 20 - 3 17/40. இதுதான் இவங்களோட நியூ ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நியூ ரேஷியோ வந்து நியூ பார்ட்னருக்கும் சேர்த்து தான் கண்டுபிடிப்போம். அவங்களோட ஷேர் ஏற்கனவே நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/4ன்னு. பட் வந்து எல்லாருக்குமே ரெண்டு பேருக்கும் 40 டினாமினேட்டர் இருக்கிறதுனால கைலாஷ்க்கு மட்டும் 1/4 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இது எத்தனை டைம்ஸ் 40 வரும் அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணோம். இன் ஆர்டர் டு ஈக்குவேட் டினாமினேட்டர் multiply and divide by
எத்தனை டைம்ஸ் அதில் பண்ணால் 40 வரும் 10. இப்போ 1/4 இன்ட்டு 10 பண்ணுங்கள். கீழே டினாமினேட்டர் 10 பண்ணால் நியூமரேட்டர்லேயும் அதே நம்பரால் பண்ணுவீங்க. அப்போது 10/40. ஓகேவா? நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோனா 13:17:10. அதுதான் நியூ ஷேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15th சம் பாருங்கள். Selvam and Senthil are partners sharing profit in the ratio 2:3. அவங்களோட ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சிவா is admitted in the firm with 1/5 share of profit. அவரோட என்ன பண்ணுறாரு, 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. சிவா என்ன பண்ணுறாரு, அக்கர்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் செந்தில் அண்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து ஈக்குவலாக வந்து ஒரு ஷேரை வாங்கிக்கிறார். அப்போது 1:1 அப்படிங்கிற ரேஷியோ படி ஈக்குவல்னால் 1:1. அப்போது அவங்க ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கேட்குறாங்க. இந்த சம் லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஓல்டர் ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிவாவோட ஷேர் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, 1/5 ஷேர், 1/5. அப்போது இவங்களோட ஓல்டு ரேஷியோட செல்வம் அண்ட் செந்திலோட 2:3. 2:3னா எப்படி எழுதுவோம், 2/5 3/5. ப்ரொப்போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னா 1:1 பிரிப்போம். அப்போ 1/2 1/2. இப்போ சாக்ரிஃபைசிங் ஷேர் ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இதுக்கு, நியூ ஷேர் இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர். ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இப்போ செல்வம்க்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1/5 நியூ ஷேரோட வேல்யூ 1/5 இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் வந்து 1/2. மல்டிப்ளை பண்ணினா 1 × 1 1, 5 2s 10. மல்டிப்ளிங்கிறதுனால அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட்டு செந்தில் கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் 1/5 இன்ட்டு 1/10 1/10. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். நியூ ரேஷியோக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஃபஸ்ட்டு செல்வம் கண்டுபிடிக்க போகிறோம். உங்களோட ஓல்டு ஷேர் என்ன, 2/5 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/10. ரெண்டத்தையும் ரெண்டத்தையும் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது டினாமினேட்டர் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5, 10. 5 1s 5, 5 2s 10, 2 1, 5 2s 10. இதான் வந்து எல்சிஎம் எவ்வளோ இருக்குது, 10 கிடச்சிருக்கு. இப்போது 10 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எத்தனை டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் எடுத்துங்க, எத்தனை டைம்ஸ் 10 வரும்னா 5 × 2. அதே தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s 4. அதேமாதிரி 10 இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 10 × 1, இங்கே 1 போட்டோம்னா 4 - 1 3/10. நெக்ஸ்ட்டு செந்தில் கண்டுபிடிக்க போகிறோம். 3/5 - 1/10. இப்போது டிவைட் பை எல்சிஎம் கண்டுபிடிச்சா 10 வரும். எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 × 2. அதே தான் மேலேயும் பண்ண போகிறோம். 3 × 2 6. 10 × 1 1 × 1. 6 - 1 டிவைடட் பை 10. அப்போது 5/10. இப்போ நியூ பார்ட்னரோட ஷேர் வந்து 1/5 இருக்குது. நமக்கு ரெண்டு பார்ட்னருக்கும் 10 டினாமினேட்டர் வந்திருக்கிறதுனால இதே டினாமினேட்டர் வந்து 10 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 10 வர்றதுக்கு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது அப்படியே எழுத வேண்டியதான். இன் ஆர்டர் டு ஈக்குவேட் டினாமினேட்டர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. 2ஆல் டிவைடு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1/5 × 2 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 2/10. இப்போ எல்லா டினாமினேட்டரும் சேமாக வந்துடுச்சு. ஓகேவா, 10 10 10. அப்போ நியூ ரேஷியோவில் வரும் உங்களுக்கு 3/5:1. சாரி 3:5:2. இவங்க தான் நியூ ரேஷியோ. ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.